செங்கை பத்மநாபம் சார் ரொம்ப சேஃபாக தாவேக்கரசு இதை ஹேண்டில் பண்ணுறாங்களா? இப்போது நேற்றைய தினம் 2ஆம் தேதி மதுரைக்கு வராரு. அப்போவே அந்த நிகழ்வு நடக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாள் மதுரைக்கு போகிறாரு அமைச்சர் நிர்மல்குமார். அவரோட செய்தியாளர் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அதை பற்றி பேசுகிறார். ஆட்சி தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாறுகிறது, காட்சிகள் மாறவில்லை. RN ரவி என்ன செய்தாரோ அந்த வேலையை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன RN ரவி கடந்த ஆட்சியாளர் ரவி பண்ணதுதான் இவரும் பண்ணாங்க. உங்களுடைய நீங்க எழுதி கொடுத்த உரையை முழுமையாக படித்தார். இல்ல நான் சொல்றேன் இருமொழி கொள்கை. இல்ல இல்ல நான் இதை சொன்னா உங்களுக்கு புரியும். RN ரவி அவர்கள் திமுகவை எதிர்த்து என்ன அஜெண்டா வச்சு பண்ணாரோ அந்த ஆட்சி கவிழ்ப்பு அதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது ஆட்சி கவிழ்ப்பு முடிஞ்சது. இப்போ வந்து அர்லேக்கர் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா அதே முயற்சி எடுக்கிறாரு. இதுல என்னன்னா அவர் கூடுதல் அவங்களுக்கு துணையா அதிமுகவும் துணை இருக்கின்றதா மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு பெரிய நாடகம். இதெல்லாம் ஒரு கூட்டு சதி, கூட்டு என்ன சொல்ற சூழ்ச்சி. இது முறியடிக்கப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கவர்னர் மாளிகை நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் பல முறை பல தீர்ப்புல சொல்லியிருக்கு ஆளுநருடைய அதிகாரம் என்னவென்று. அதனால அதெல்லாம் இஷ்டத்து பண்ண முடியாது. அதை ஒரு அதாவது கண்டிச்சு என்ன போய் குச்சி எடுத்து அடிக்கணும் அவரை, அதெல்லாம் விடுங்க. கண்டனம் கொடுத்தாச்சு. எங்களை திசை மடை மாற்றும் அரசியலுக்கு முயற்சி செய்யறாங்க. நாங்க தெளிவா மக்கள் பாதையில மக்களுடைய நோக்கத்துல மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஊழலற்ற நிர்வாகத்தை தந்து சட்டம் ஒழுங்கை காத்து இருந்த வெட்டுக்குத்தெல்லாம் இப்ப கம்மியா இருக்கு பாருங்க, பாலியல் கம்மியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன போக 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 இவங்க அடிக்கடிக்கு சொல்றாங்களே திமுக 3 மாதம் தாங்காது 6 மாசம் தாண்டாது. ஏன் சொல்றாங்கன்னா 3 மாசம் 6 மாசம் தாண்டிடுச்சுன்னா எந்த ஜென்மத்திலையும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற நிலை ஏற்படும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக தான் இந்த 35 கோடி எல்லாம் போட்டு இளையராஜா கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னீங்க. ஆனா பாஜக நீங்க தாவைக்கு எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு விடயத்துக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு கடைபிடிக்க மாட்டோம் மாநில உரிமையில தலையிடுறாரு குற்றச்சாட்டு வரும்போது அப்ப கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒட்டுமொத்த 1 கோடி 1.5 கோடி ஜனங்களும் சேர்ந்து கண்டிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பொறுப்பு மந்திரி சட்ட மந்திரி அடுத்த நாள் நிகழ்வு நடந்து அடுத்த நாள் மதுரைக்கு போறாரு. அங்க செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பிறகுதான் பதில் சொல்றாரு. இதுதான் கண்டனமா? இருமொழி கொள்கை ஏத்துக்கிட்டாங்களா? அதே சமயம் அதெல்லாம் இல்ல சார். தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. கடுமையான கண்டனம். அவங்களும் கண்டிக்கிறாங்க, நாங்களும் கண்டிக்கிறோம். கண்டிச்சீங்க கண்டிக்கிற வேலையோட கண்டிச்சீங்க. நீங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்றேன் சார். அவங்க கண்டிக்கிற வேலையோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சு. ஏன்னா எப்படா அண்ணன் காலியாவும் சின்ன காலியாவும் அண்ணன் போய் உட்காரலாம், தம்பி உட்காரலாம். நீங்க தாவேக்கா ஆதரவு கொடுத்த கட்சியில சொல்றீங்க? இல்ல ஆதரவு கொடுத்த கட்சிகளை சொன்னேன், எதிர்கட்சிகளை சொல்றேன். ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே நோக்கம் இல்லை. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. அவர் ஒருபோதும் தேவையில்லாம மத்திய அரசோட முரண்போக்கு கடைபிடிக்க மாட்டோம் ரொம்ப அழகா நேர்த்தியா சொன்னார். ஆமா, இதுக்கு கூட நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க, வலுவான ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு தெரிவிப்பீங்க? உங்களுடைய அளவுகோல் என்னன்னு எனக்கு புரியல. கண்டனத்துக்கு என்ன அளவுகோல்ன்றது எனக்கு புரியல. முதலாவது நீங்க விளக்குங்க. அதே சமயத்துல எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கும், எங்கெல்லாம் ஒத்துழைப்பு இருக்குமோ அங்க ஒத்துழைப்பு இருக்கும். அனைத்திலையும் அரசியல் பண்ணி மாவட்ட ஆட்சியர் 8 கோடி மக்களுக்கும் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை அதிகாரிகளையும் வரவழைத்து பேசியிருக்காரு. மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை அதிகாரியும் வரவழைத்து ஆளுநர் பேசியிருக்காரு. யார் அனுமதி கொடுத்தாங்க? நான் ஒரு நிமிஷம் சார். அவர் கைப்பிடிச்சு இழுத்துலாம் நீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அப்படி போக முடியாது. அனுமதி இல்லாம போக முடியாது. அரசு அனுமதி இல்லாம அங்க போக முடியாது. யார் அனுமதி கொடுத்தாங்க? தவறு. அவர் போலாம், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஒரு வரம்பு மீறலான கவர்னர் தமிழக அரசினுடைய ஒரு மாநில அரசுடைய உரிமைகளை தலையிடக்கூடிய விடயம் இது நடந்திருக்கு. அதுக்கு அதிகாரிகள் வந்து எந்த ஒரு அனுமதி வாங்காம போயிருக்காங்க அப்படின்னா ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல? இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அதிகாரி போய் பார்த்தது தவறு இல்ல. அவர் சொன்ன வார்த்தை மிக மிக கண்டனத்திற்குரியது. கவர்னர் மாளிகை களம் காணும் என்று சொல்வதை ஏற்க முடியாது. அதை ஏற்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அது எல்லாரும் சினிமா டயலாக் மாதிரி தான். அது எதுவும் பண்ண முடியாது. நாங்க தெளிவா இருக்கும். எங்களுடைய வளர்ச்சி பணியையும் எங்களுடைய பட்ஜெட் போட்டோம் சார், அந்த வேலை போயிட்டு இருக்கு. ஊழலற்ற நிர்வாகம் நீங்க சொன்னீங்க குற்றச்சாட்டு 40 நாள்ல அதெல்லாம் கடன் கம்மியா இருக்கு. இதெல்லாம் பேசுறாங்களே,
அவர் அந்த கட்சியினுடைய 100 கோடி சார் ஒரு பள்ளி அனுமதி தருவதற்கு 200 கோடி மோசடி பண்ணிருக்காங்க. அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க 25% உங்களுடைய புரிந்துணர்வு உணர்வு அந்த கான்ட்ராக்ட்ல இன்னும் செயல் வடிவத்துக்கு வரல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்படி வரன்றாரு. அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு ஒரு நிமிஷம் மணல் ஆத்து மணல் கொள்ளையடிப்பதற்காகவே தடுப்பணை கட்டளை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏவாவேலு 3.2 கோடி ஊழல் போய் வெளிநாட்டில் போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. ஆனா எல்லாம் டைலாக் விடுவாங்க, நாங்க எதையும் சந்திப்போம், எதையும் எதிர்ப்போம், எதை வேண்டுமானாலும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்காரு. 3 மாசம் 4 மாசம் ஆட்சின்னு சொல்லி வெட்ட மரம் வளரும், தேய சந்தனம், தீட்ட பயிரும், இந்த டைலாக் எல்லாம் இருக்கு. இனிமே மக்கள் மனசுல ஈடுபடாது. ஏன்னா மக்களும் இளைஞர்களும் சட்டமன்றத்தை நேரடியாக நிரூபிக்கப்படட்டும், தண்டனைக்கு பெறட்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேல வைக்கிறது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல வைக்கிறது மாறி நடக்கக்கூடிய விடயம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. மடைமாற்றம் அரசியல் எங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு, எங்களுடைய செயல்பாடுகளை திசை திருப்புவதற்கு எடுக்கின்ற முயற்சி இல்ல. கவர்னரை சந்திக்கும் போது திரு நயினா நாகேந்திரன் சொல்றாரு 54 நாட்கள்ல 151 பாலியல் வன்கொடுமை, 85க்கும் மேற்பட்ட கொலை, 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல். ஆனா முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க, சட்டம் ஒழுங்கு தொடர்பா என்ன நடவடிக்கை கொடுங்க அப்படின்னு. அரசு பிள்ளைகள் சேர்ற கல்லூரியினுடைய இடத்துல 43% குறைவுன்றதையும் சேர்த்திருக்காரு. 43% மாணவர்கள் சேர்க்கை குறைவுனா இந்த 40 அரசு 50 அரசு காரணம். அதாவது அபத்தமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஏற்கனவே அந்த 4 கோடி பிரச்சனை ஜாஸ்தி ஓடிட்டு இருக்காரு, ரயில்ல பிடிச்ச பிரச்சனை, அதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு ஏதோ ஒரு பேசிட்டு இருக்காரு. தயவு செய்து கவர்னர் செய்தது தெரிவித்தது வன்மையான கண்டனத்திற்குரியது, கண்டனத்தை தெரிவிச்சிட்டோம். அதை மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய கடமையிலிருந்து திரும்புவதற்கோ நழுவுவதற்கோ மடைமாற்றம் செய்வதற்கோ இடம் கொடுக்காமல் சாதுரியமாக முதலமைச்சர் மிக மிக சாதுரியமாக மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இது செயல்படுகின்ற காரணத்தினால் தான் இதை கண்டனமும் தெரிவித்து எங்களுடைய கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறேன்.